ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உரிமை வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள், பொதுவான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் யூடியூப் என்னுடைய சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் ஹைகோர்ட் சேம்பருக்கு வராங்க, என் சேம்பருக்கு வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பாதி கொடுக்குற ஆவணங்கள் முழுமையான ஆவணங்கள் இருக்குது. ஒரு லோயர் கோர்ட்டில் போட்டு ஹைகோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பை காட்ட மாட்டேன்றாங்க, இல்லை ஹைகோர்ட் தீர்ப்பு காமிச்சா லோயர் கோர்ட்டில் தீர்ப்பை காட்ட மாட்டேன்றாங்க. ஆவணங்களை முழுமையாக பார்க்காம அதில் சட்ட ஆலோசனைகள் சொல்ல முடியாது. ஃபோன்லேயே எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. அதனால தான் நான் என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுக்கல. அப்படி இருந்து என் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி ராத்திரி 10:30 மணிக்கு 11 மணிக்கெலாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, தொந்தரவு பண்ணுறாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸை தப்பாக நடத்துகிறாங்க. இல்லைனா என்ன பண்ணுறாங்க, ஒரு வழக்கை ஆரம்பிச்சுட்டு ஒரு வக்கீல்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு, அந்த வக்கீல் அந்த கட்டை நீங்கள் வாங்கி நடத்துங்க சார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு வக்கீல்கிட்ட ஒரு வழக்கு கட்ட கோப்புகளை கொடுத்த பிறகு நான் கேட்டு வாங்கி நடத்துறது அது தப்பான விஷயம். இப்போ என்னுடைய சட்ட நடவடிக்கைகள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நீதிமன்றத்துக்கு போவது கடைசி கட்டமாக தான் வச்சுக்குவேன். முதல்ல போகவே மாட்டேன். கூடுமான வரைக்கும் உங்களுக்கான தீர்வை அதிகாரிகள் மட்டத்திலே முடிப்பதற்கான நடவடிக்கைகளை தான் நான் எடுப்பேன். அதுக்கான சட்ட நடவடிக்கைகளை முதல்ல எடுப்பேன். அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பேர் சொல்ல விரும்பலை, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியிலேருந்து ஒருத்தர் வந்தார். ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். அவருடைய நிலத்தில் அவருடைய அனுமதி இல்லாமல் அதிகாரிகள் மின்கம்பம் நட்டுட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, மின்கம்பத்தில் மேலே ஏறி அந்த ஒயரை பிடிக்கிற மாதிரி காட்டோன்னே இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்தார். நான் சொன்னேன், நடவடிக்கை எடுத்து நான் பண்ணித்தரேன் வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணார், ஒரு விஷயத்தில் என்ன பண்ணியிருக்கலான்னு சொல்கிற பாருங்க. நான் இதை ஹைகோர்ட்டுக்கு கேஸாக எடுத்துகிட்டு போயிட்டார் அவர் அந்த விஷயத்தை. அதனால் என்ன சொல்கிறார், அண்மையில் ஃபோன் பண்ணி வக்கீல்கிட்ட ஹைகோர்ட் வக்கீல்கிட்ட கொடுத்து அவர் கேஸ் நடத்த மாட்டேன்றாரு, நீங்கள் எதாவது பார்த்து பண்ணுங்கன்னு. நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு? இப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, இப்போ ஒரு விவசாய நிலத்தில் மின்சார வாரியம் கம்பம் நடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இதை பற்றி வீடியோ கூட போட்டிருக்கேன். நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது. அது அந்த வீடியோ அந்த கம்பம் நடுறதுக்கு முன்னாடி அவருக்கு உரிய இழப்பீட்டை கொடுத்துக்கணும். கம்பம் நடுறதுக்கான இழப்பீட்டை அவருக்கு கொடுத்துக்கணும். அந்த நிலத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி சட்டப்பூர்வமான அனுமதியாக அவர்கிட்ட ஈபி வாங்கணும். ஆனால் ஈபிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இபியில் அனுமதியே வாங்குறது கிடையாது. தடலடியாக கம்பத்தை கொண்டு இறக்கி போலீஸ் துணையோடு கம்பத்தை நட்டுட்டு போடுறாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இவர் தடுத்ததால் இவர் மேலே கேஸ் போட்டாங்க. என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சட்டப்பூர்வமான இழப்பீடு கொடுக்காம, என் அனுமதி இல்லாமல் என் நிலத்துக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சி கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் பண்ணி என்னை மிரட்டி காவல்துறை துணையோட நிலத்துக்குள்ளே நுழைஞ்சி இந்த அதிகாரி ஜேஇஏ ஏடியெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவர் ஒரு குற்றப்புகாரை கிரிமினல் கம்ப்ளைண்ட் நேராக கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனில் தபாலில் அனுப்பணும், பதிவு தபாலில் அனுப்பிச்சிட்டு இவர் அடுத்து மேல் நடவடிக்கை எஸ்பிஐட்டை கொடுத்துட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் டைரக்ஷன் கேட்டிருந்தாருன்னா எஃப்ஐஆர் வந்துட்டுருக்கோம். அந்த அதிகாரிகளே நம்மகிட்ட சமாதானத்துக்கு வந்திருப்பாங்க, நம்ம இழப்பீடும் வாங்கியிருக்க முடியும். எளிமையாக சட்டப்பூர்வமான பரிகாரம் ஆர்டிஐ போட்டிருக்கலாம். நிறைய சட்டப்பூர்வமான பரிகாரத்தை நம்ம எடுத்துருக்க முடியும். இவர் என்ன பண்ணிட்டாரு, எங்கள் அண்ணன் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் ஒருத்தர் போய் பார்த்தேங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய விஷயம் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் சென்னையில் இருக்கோம். எங்களுக்கு என்ன சொல்கிறது, இது என்ன சொல்கிறது, வீட்டு வாடகை, நாங்கள் வாழறதுக்கான அந்த செலவுகள் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு எவ்வளோ செலவினங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், நான் சொல்லி குத்தி காட்டுறதுக்காக சொல்லலை இந்த விஷயங்களை. ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க, டாக்டர் போனீங்கன்னா சில ஹாஸ்பிட்டலில் கன்சல்டிங் ஃபீஸ் ஒன்று போயிட்டு வாங்கிக்கிறாங்க, இல்லை வாங்கிக்கிறாங்க. இல்லை ஒரு அறுவை சிகிச்சை செய்யணுமோ ஏதோ ஒரு சிகிச்சை செய்யணும்னா மருத்துவர் சொல்கிற டாக்டர் ஹாஸ்பிட்டல் சொல்கிற அந்த கட்டணத்தை கட்டினா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னா பண்ணுறதில்லை. அப்போ அங்கே கேள்வி கேட்குறது கிடையாது. இப்போ அறுவை சிகிச்சைக்கு போகிறீங்க, டாக்டர் சொல்கிற பணத்தை 40,000 60,000 70,000 1 லட்சம் பணம் கட்டிடுறீங்க. அப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் ஒரு சீட்டில் கையெழுத்து வாங்கிக்கிறார். என்னென்ன ஏதாவது தவறாக நடந்துட்டா நான் அவங்க உரிய கவனத்தோடு தான் சிகிச்சை பண்ணுறாங்க. அதையும் மீறி சிகிச்சை பண்ணும்போது இறந்துட்டா நாங்கள் பொறுப்பு இல்லை. அப்படியே ஒரு ஃபார்மாலிட்டி.
சரி சப்போஸ் சிகிச்சை நோயாளி வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டில் போயிச்சிட்டா பரவாயில்ல, இல்லை இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன், ஏங்க நான் கொடுத்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுக்கணும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்குறீங்க நீங்கள்? இல்லை அது மாதிரி ஒரு வழக்கறிஞர், நல்ல வழக்கறிஞர் நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். சமுதாயத்தில் எல்லா தொழிலும் நல்லவர்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. டாக்டர் தொழில் அந்த மாதிரி இருக்காங்க, பணம் பறிக்கிறதுக்கான ஹாஸ்பிட்டலும் இருக்குது. அப்போ நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். அப்போது ஒரு வக்கீல்கிட்ட ஒரு விஷயத்தை நான் நிறைய விஷயம் சொல்கிறேன். எங்கள் அப்பா சொல்லுவார் ஒரு விஷயம், நோய் வந்தால் உன்னோட போயிடும், கடன் வந்தால் வம்சத்தையே அழுகிடுவார். கடனை வச்சுட்டு ஒரு குடும்பத்துக்கு வச்சுட்டு போட்டிங்கன்னா அவங்க குடும்பத்தையே பாதிக்கும். டாக்டர் வந்து முறையான சிகிச்சை செய்யவிட்டால் நோய் உங்கள் உடம்பு விட்டு போகாது. அது மாதிரி உங்கள் வழக்கை எடுக்கிற வக்கீல் சரியாக வந்து நீதிமன்றத்தை சரியான சட்ட நுணுக்கங்களை வச்சு வாதிடாமல் போயிட்டால் உங்கள் வழக்கு உங்களுக்கு சாதகமாக ஜெயிக்காது. அப்போ நல்ல வழக்கறிஞரை அமர்த்தும் போது அவருக்கு சட்டப்படியான ஊதியத்தை கொடுக்கணுமா இல்லையா? இதை எதுக்கு அந்த வக்கீலுக்கு கொடுக்கணும்? நம்ம ஊர்லேயே கட்ட பஞ்சாயத்து பண்ணி பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் அது காலதாமதம் பண்ணிங்கன்னா இப்போ நீதிமன்றம் கேள்வி கேட்கும், இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்கும். நிறைய பேர் அந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க. நான் அவர்கிட்ட பேசுகிறேங்க, போய் நான் பண்ணுறேன், ஊரில் பேசி முடிவு பண்ணுவோன்னு அப்படியே மாதக்கணக்கில் காலம் கடத்திட்டு சில பேர் ரொம்ப லேட்டாக வராங்க நம்மள்கிட்ட. அப்போ நாங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ சென்னை மாதிரி பகுதியில் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கான வாழறதுக்கான எல்லா செலவினங்களும் இருக்குது. எங்களுக்கு டைப் படிக்கணும், போனால் வரணும், எங்களுக்கான நியாயமான ஊதியம் இருக்குது இல்லையா? இப்போ எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, அவங்கவுங்க வயிற்று பழிப்புக்காக தான் ஒரு தொழில் செய்கிறாங்க எல்லாருமே. ஒரு போய் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, இல்லை ஒரு ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்கிறீங்க, மாதம் நீங்கள் வேலை செஞ்சதுக்கான ஊதியம் வாங்கினா தான் நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்த முடியும். அந்த மாதிரி எங்களுக்கான நியாயமான ஊதியங்கள் கிடைச்சா மட்டும்தானே நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும். எங்களுக்கும் எல்லா செலவினங்களும் இருக்குது. நாங்கள் வந்து போகிற செலவினங்கள், டைப் படிக்கிற செலவு, நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துகிற செலவு, இப்போ இல்லை சட்ட ஆலோசனை இலவசமாக குடும்பம் வரைக்கும் சொல்கிறோம். ஏன்னா வழக்குன்னு வந்துட்டால் என்னுடைய வழக்கையை கூட நான் உச்ச நீதிமன்றத்தில் நடத்தணும்னு வச்சுங்களேன், நான் ஒரு அட்வொகேட் என்கேஜ் பண்ணி நான் ஒரு ஃபீஸ் கொடுத்தா தான் அவர் கேஸ் நடத்துவார். வக்கீல்றதுக்காக எனக்கு இலவசமாக நடத்திட முடியுமா அவரால்? அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 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 செயல் உங்களுக்கு ஏதாவது உங்களை பாதிக்கிற மாதிரி ஒரு சிவில் வழக்காகவோ, நிலத்தில் தகராறோ, இல்லை குற்ற வழக்கோ, இல்லை அடிதடியாக ஆயிடுச்சு, ஏதோ ஒரு விஷயம் ஆயிடுச்சு, உங்கள் உரிமை ஏதோ ஒரு விஷயம் பாதிக்குது, உங்களுக்கு நியாயமான சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னா உடனடியாக ஒரு வக்கீல், நல்ல வக்கீலை பார்த்து, உங்கள் பகுதியில் இருக்கிற நல்ல வக்கீலை பார்த்து நீங்கள் அணுகி உடனடியாக நிவாரணம் தேடணும். நீங்கள் அதை பண்ணாத விட்டுட்டிங்கன்னா லேட்டாக பண்ணுற, அதான் சொல்லுவாங்க, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா கண்ணு போயிட்ட பிறகு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ண எந்த பிரயோஜனம் இருக்குது பார்ப்போம். அதனால் எந்த பலனும் கிடைக்காது உங்களுக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் எங்கள்கிட்ட வர பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கேயோ போய் பார்த்துட்டு முடியலன்ற வரையில் எங்கள்கிட்ட வந்து கதை சொல்கிறாங்க, எங்கள் நேரத்தை வீணடிக்கிறாங்க. உண்மையிலே நான் ஃபோனில் வந்து நிறைய பேர் எனக்கு கூட கடிதங்கள் எழுதி அனுப்புகிறாங்க, அதில் போதிய ஆவணங்கள் கிடையாது. நான் எப்படி சட்ட ஆலோசனை சொல்ல முடியும்? யாராவது வந்து பார்த்தா சொல்ல முடியும். இன்னொன்று 10 வக்கீலை போய் பார்க்குறாங்க. போய் பாருங்கள், யாரை வேணாலும் போய் பாருங்கள். இன்னும் வக்கீலை பார்க்குறதுன்னு வரதில்லை, வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வருது. எனக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண வேண்டியது எங்களை. இதெல்லாம் நியாயம்? எந்த விஷயத்தில் நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு விஷயத்துக்கு வந்தால் அதுக்கான கட்டணத்தை கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்தா தானே நாங்கள் சட்ட ஆலோசனை சொல்ல முடியும். மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வரதே கிடையாது. அப்புறம் ஊரில் போய் படுத்துக்கிறது, அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு 4-5 மாதம் கழிச்சிட்டு நான் ஊரில் போய் பார்த்தேன் முடியலன்னு உடனே ஓடிட வேண்டியது. எப்படி செய்ய முடியல? ஒரு வக்கீலை வேலை எடுத்துட்டு தவறான சட்ட நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் அப்போ என்ன இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதனாலும் ஒரு சட்டப்பூர்வமான விஷயம், நீங்கள் ஏதாவது உங்களுக்கு உரிமைகள் பாதிக்குது, ஒரு சர்டிஃபிகேட் வரல, சம்பவம் நடந்தது, உடனடியாக நல்ல ஒரு வக்கீல் அணுகி நீங்கள் தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு உரிய கட்டணத்தை நீங்கள் கொடுக்கணும். மோசடி ஏமாத்துற வக்கீலுங்க இருக்காங்க, அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஏமாத்துற டாக்டருங்களும் இருக்காங்க, எல்லா தொழிலும் இருக்காங்க, அதை வந்து நான் சொல்ல முடியாது. நல்ல வக்கீல் நீங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு போடுறதுக்கான காரணமே இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம் போடணும். உங்களையும் மீறி உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நல்ல வக்கீலை நீங்கள் அமர்த்தி வழக்கம் நடத்துங்க. செய்ய வேண்டிய விஷயத்தை உடனடியாக செய்யுங்க. ஊரில் இவன் சொன்னான் அவன் சொன்னான் அப்படின்னு கேட்டுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிவிட்டு தெரிஞ்சிங்கன்னா காலந்த வீணாகும். உரிய நேரத்தில் நீங்கள் புகார் கொடுக்க போனால் அந்த புகாரை நீங்கள் உங்களால் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது, அப்படி போயிடும். உடனடியாக எடுத்திருந்தால் அவருக்கான நிவாரணம் எளிமையாக கிடச்சிட்ருக்கும். இப்போ என்ன சொல்கிறது, காலில் முள் குத்திருக்கோம், ஒன்றும் இல்லை, அந்த முள்ளை கரெக்டாக எடுத்துகிட்டு காலில் இருக்கும் மேலே அடிச்சிட்டிங்கன்னா குணமாக போயிடும். அந்த முள்ளை எடுக்காத விட்டுட்டு ரொம்ப நாள் போச்சுன்னா என்ன ஆகும்?
கால் வந்து செப்டிக் ஆகிடும், பார்த்து அப்புறம் ஆப்ரேஷன் அளவுக்கு போயிடும். எல்லா விஷயமும் எல்லா சட்ட விஷயங்களும் அப்படி தான். ஆரம்பத்திலே சில விஷயங்களை நீங்கள் கவனிக்காத விட்டுட்டீங்க அப்படின்னா அதோடய விளைவுகள் வந்து பின்னாடி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்து சட்ட விஷயங்களை கவனமாக மேற்கொண்டு நல்லா வக்கீலை பண்ணிவிட்டு, இல்லை நீங்களே கூட பண்ணுங்கள், அது வேணான்னு சொல்ல, நீங்களே கூட பண்ணுங்கள். அதுக்கான புத்தகங்களை வாங்கி படிச்சுட்டு நான் மேற்கொடுங்கள். ஒரு வக்கீல் நல்ல வக்கீல் அவருக்கு ஊதியம் கொடுத்து விஷயத்தை நடத்துங்க. சட்ட விஷயத்தை அறிவுபூர்வமாக செய்யுங்க. வரும்போது சம்மந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் எங்களை தேடி வரும்போது அதுக்கு தேவையான ஆவணங்களை எடுத்துகிட்டு வர மாட்டேன்றாங்க. முன்னாடியே முன்னனுமதி கேட்டுட்டு தான் வரணும். நீங்கள் அப்போ இதுக்காக நேரம் ஒதுக்கணும். எல்லாத்தையும் ஃபோன்லேயே கேட்டுட்டு ஃபோன்லேயே முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நடக்கவே நடக்காது. சம்மந்தப்பட்ட ஆவணங்களை எடுத்துகிட்டு வரதில்ல, சும்மா வந்தாங்க கேட்டு போகிறேன் அப்புறம் வரன்ட்டு போனால் வரதே கிடையாது. அதுக்காக நேரம் ஒதுக்கணும் எல்லாத்துக்கும். இப்போ எல்லா விஷயத்துக்கும் நேரம் ஒதுக்குறீங்களா இல்லையா? இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பத்திரம் பதிவு பண்ணணுன்னா என்ன பண்ணுறீங்க? அதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்துட்டு பத்திரத்தாள்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு நாள் அடிச்சுட்டு ஒரு நாள் பத்திரம் பதிவு பண்ணுறீங்களே. ஆனால் அந்த 50 லட்சம் 1.5 கோடி 2 கோடி கொடுத்து சொத்து வாங்குறீங்க. ஒரு 5,000 10,000 வக்கீலுக்கு கொடுத்து அதுக்கு லீகல் ஒப்பீனியன் சட்ட ஆலோசனை வாங்குறது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறீங்க? பத்திரத்தை உடனடியாக இன்றைக்கி நாளைக்கே பதிவு பண்ணி அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறவனுக்கு பூரா பேத்துக்கும் 20,000 10,000 ரிஜிஸ்டருக்கு 30,000 40,000 லஞ்சம் கொடுக்க வேண்டியது, அந்த பத்திரம் எழுதுனருக்கு 10,000 லஞ்சம் கொடுக்க வேண்டியது, பத்திரத்தை உடனே பதிவு பண்ண வேண்டியது, அப்புறம் வருஷம் பூரா ஆயுசு பூரா கோர்ட்டுக்கு கேஸுக்கு அழிஞ்சுன்னு இருக்க வேண்டியது. என்னென்னா சட்டப்பூர்வம் ஒரு சட்டப்பூர்வமான சொத்து வாங்க போகிறோம், இந்த சட்டம் நியாயபூர்வமானது வாங்கலாமா இல்லையா, இதுக்கு ஒரு சட்டப்பூர்வம் எழுத்துப்பூர்வமாக ஒரு வக்கீல்கிட்ட ஃபீஸ் கொடுத்து பார்த்துட்டு ஒப்பிட்டு கொடுப்பாரு. நீங்கள் அது ஈஸி போட்டு எடுத்து பார்த்து பண்ணிங்கன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் எளிமையாக நீங்கள் அதில் வெளியே வரும். நிறைய பேர் அதை பண்ணுறதே கிடையாது. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எம்மா லஞ்சம் கேட்டாலும் உடனே கொடுத்துட வேண்டியது. அதுமாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரருக்கு லஞ்சம் கொடுத்தா தான் வேலை ஒன்றா கண்ணு மூடிட்டு எத்தனை ஆயிரம் வேணால் லஞ்சம் கொடுக்குறது. ஆனால் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் மட்டும் அழுவுறது. அந்த தேவையான டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வரது கிடையாது, ஊருக்குள்ளே வச்சுட்டு வந்துட வேண்டியது. அதுக்கான நேரம் ஒதுக்குறது கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கான நிவாரணத்தை நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் வரும்போது ஆவணம்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும், முன் அனுமதி வாங்கணும், நேரம் ஒதுக்கணும். இதெல்லாம் நீங்கள் எல்லாமே டீ குடிச்சிட்டு உடனே பஸ்ஸுக்கு உடனே ஏறுற மாதிரி வந்தீங்கன்னா உடனே எல்லாம் சுட ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒருத்தர் வயிற்றில் புள்ள பூச்சி கட்டிக்கணும் வர மாதிரி ஒருத்தர் உடனே அர்ஜென்ட் படுறாரு. அது மாதிரி பண்ணால் நாங்கள் எப்படி உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும்? அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, வணக்கம்.